நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ல இருந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் வீடியோஸ் வரைக்கும் இந்த மாதிரியான அனிமேஷன்ஸை பார்த்திருப்பீங்க. பட் இது எப்படி பண்றாங்க அண்ட் இந்த டைப் ஆஃப் வீடியோஸ் பேர் என்ன அண்ட் இதோடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னன்னு தெரியலையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எக்ஸ்பிளைனர் வீடியோ ப்ராசஸ். முதல்ல எக்ஸ்பிளைனர் வீடியோனா என்ன? ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ஐடியா எதா இருந்தாலும் அதை ஒரு விஷுவல் ஸ்டோரியா, அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்றது தான் எக்ஸ்பிளைனர் வீடியோ. நம்ம பிரெயின்ஸ் விஷுவல்ஸை ஈஸியா ஞாபகம் மட்டும் இல்லாம அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கும். அதனால நிறைய பிராண்ட்ஸ் இங்க இதை ப்ரிஃபர் பண்றாங்க. அதுவும் B2B ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, மீட்டிங் ஃபுல்லா யார் உட்காந்து பேப்பரையும் பிபிடியும் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 2 hours later. இது எங்கெல்லாம் மேஜரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆப்பாஸ் ஆஸ் டெமோஸை காமிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணவா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் கான்செப்டை புரிய வைக்கவா இருக்கட்டும், இல்ல சோஷியல் அவேர்னஸ் ஆர் NGO ஸ்டோரிஸை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறதுக்காக கூட நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான எக்ஸ்பிளைனர் வீடியோஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பிளைனர் வீடியோக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லா வீடியோ ப்ரொடக்ஷன்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம இந்த இடத்துல சில மாற்றங்கள் நமக்கு இருக்கு. முதல்ல ஸ்கிரிப்ட். ஸ்டோரி இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டு அண்ட் அந்த ஸ்டோரியை பர்ஃபெக்டா பிரேக் டவுன் பண்ணி நல்ல ஒரு ஸ்கிரிப்டா நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதா முதல் ஸ்டெப். எக்ஸ்பிளைனர் வீடியோ ஸ்கிரிப்ட்ல 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும்: ப்ராப்ளம், சொல்யூஷன் அண்ட் உங்களுடைய ப்ராடக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்போ உங்களுடைய நோட்ஸ் ஆர் டு டு லிஸ்ட்டை பேப்பர்ல எழுதி அதை தொலைச்சிட்டு இருக்கீங்களா, உடனே நீங்க மாற வேண்டியது டிஜிட்டல் நோட் புக்கு தான். ஸோ இந்த டிஜிட்டல் நோட் புக்கை நம்மளுடைய பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அண்ட் அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய ப்ராடக்ட் தான். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏத்த இறக்கத்தை நீங்க பர்ஃபெக்டா உள்ள கொண்டு வந்துட்டீங்கனாலே அது ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பிளைனர் வீடியோ ஸ்கிரிப்டா மாறிடும். ரெண்டாவதா ஸ்டோரி போர்ட். ஸோ நீங்க பிரேக் டவுன் பண்ண ஸ்கிரிப்டை ஒரு விஷுவலாவோ இல்லைனா ஒரு லேஅவுட்டாவோ நீங்க மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் அந்த ஸ்டெப். இந்த மாதிரி ரஃபா இருந்தால் கூட தாராளமாக போதும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமேஷன் ஒர்க் பண்ண போறவங்களுக்கு ஆர் நீங்க இப்போ ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதை பார்க்கும்போது அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தாலே தாராளமாக போதும். என்ன எளவுடா இது? மூணாவது வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங். அது இதுக்கு இப்போ எஸ், எக்ஸ்பிளைனர் வீடியோ ஆர் அனிமேஷனை பொறுத்த வரைக்குமே நமக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கிறது வாய்ஸ் ஓவர் அண்ட் இந்த ஸ்டோரி போர்டு தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டைமிங்கை மேட்ச் பண்ணி நம்மளால் அனிமேட் பண்ண முடியும். அதனால இந்த ஸ்டெப்பை நம்ம முன்கூட்டியே பண்ணுறோம். நாலாவது டிசைன் ஆர் அசெட் கலெக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் இல்லை கேரக்டர் இல்லைனா பேக்ரவுண்டுன்னு தேவையான எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியோ இல்லை கலெக்ட் பண்ணியோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பகுதிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன பகுதினா அனிமேஷன் தான். எஸ், ஒரு சூப்பரான அட் த சேம் டைம் நம்ம கண்ணை கலங்க வைக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடம் தான் இந்த அனிமேஷன். அது இதுக்கு ப்ரோ கண் கலங்குறீங்க? எதுக்கு நான் கேட்குறீங்க? இதை மட்டும் பாருங்க. கடைசியா SFX மியூசிக்னு ஆட் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோவை ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே ரெண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ ரெடி ஆயிரும். நான் நிறைய எக்ஸ்பிளைனர் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த கிரியேட் பண்ண வீடியோஸையும் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசை தான். பட் சில பல காரணங்களால், அதாவது கம்பெனி பாலிசினால என்னால் காமிக்க முடியல. ஆனாலும் சில பர்சனல் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை காமிக்கிறேன். கொஞ்சம் பாலிசி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் எக்ஸ்பிளைனர் வீடியோ இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. வீடியோனா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்ததா இந்த எக்ஸ்பிளைனர் வீடியோவை நான் எப்படி கிரியேட் பண்றது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அண்ட் அதை நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எக்ஸ்பிளைனர் வீடியோன்னு டைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வர வீடியோஸ்ல எக்ஸ்பிளைனர் வீடியோ பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன், எக்ஸ்பிளைனர் வீடியோ, மோஷன் கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபீல்டை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.